தெவித்து கொண்டே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை இரு கரம் கூப்பி சேவிப்போம். பகவான் தன் மருமகளுக்காக திருப்பதியில் நிர்மாணித்த சரோவரமே சுவாமி புஷ்கரணி. அதோ அந்த சுவாமி புஷ்கரணத்தை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் இரு கரம் கூப்பி அந்த பகவானை மற்றும் அந்த சுவாமி புஷ்கரணியை சேவிப்போம். புலஸ்திரியின் சாபத்தை சரஸ்வதி என்றாலும் அவரிடம் மேலோங்கி நின்ற அகங்காரத்திற்கு அவள் தண்டிக்க விரும்பினாள். சாஸ்திர அத்தியனம் செய்து அனைத்தையும் கற்றுவிட்டோம் என்ற இரு மாப்புடன் வந்த தன் மகன் ஸ்வேத கேதுவை அவனுடைய வித்யா கர்வத்தை போக்கி அவனுக்கு பகவத் ஸ்வரூபத்தை தந்த உத்தலக்கர் விளங்கியது சாந்தோக் யோபினஷத்தில் வருகிறது. இதை போலவே சரஸ்வதியும் புலஸ்திரியின் ஆணவத்தை கண்டு வெகுண்டாள். நீ என் மகன், யோகியதையில் நான் உன்னை விட மிக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவள். நீ எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்க நான் உன்னை மதிக்கவில்லை என்று நீ நினைத்து உன் அகங்காரத்திற்கு காண்பிக்கிறது. அகங்காரம், கர்வம் முதலிய அசூர குணம் மேலோங்கி நீ என்னை சபித்ததால் உன்னை நான் சபிக்கிறேன். உன்னை ராட்சசர்கள் மக்களாக பிறப்பார்கள் என்று சாபம் கொடுத்தாராம். பக்தர்களே, இதோ இந்த நன்னாளிலே ஆடி மாதம் கடைசி நாளான இன்று தக்ஷிணாயன புண்ணிய காலம் 6 மாதம் இன்றிலிருந்து இருக்கும். அப்படி அந்த தக்ஷிணாயன புண்ணிய காலத்திலே பகவான் இதோ நமக்கெல்லாம் புஷ்ப பல்லக்கு வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அவரது திரு தேவியர்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் மலையப்ப சுவாமியை இதோ எவ்வளவு அழகாக அந்த புஷ்பத்தால் அலங்கரித்து அந்த பகவான் நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். தான் செய்தது அபச்சாரம் என்பதை உணர்ந்த புலஸ்தியர் சரஸ்வதியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மனம் விருங்கிய சரஸ்வதி, உன் குலத்தில் பிறக்கும் முதல் 2 மகன்கள் கொடிய ராட்சசர்களாக இருப்பார்கள். 3வது மகன் சாத்வீகவனாக பகவானிடம் பரம பக்தி உள்ளவனாக இருப்பான் என்று அருளினாராம். இதன்படி புலஸ்திரியின் குலத்தில் முதல் 2 பேர்களான ராவணனும் கும்பகர்ணனும் பயங்கர ராட்சசர்களாகவும் 3வது பேரனான விபீஷணன் பரம வைஷ்ணவனாகவும் இருந்தானாம். சரஸ்வதியின் அனுகிரகத்தால் பிறந்த விபூஷணன் பரம பக்தனாக இருந்தான். அவனுடைய பக்தி ஹனுமனை கவர்ந்தது. விபூஷணன் தன் அண்ணன் ராவனை திரஸ்கரித்து ஸ்ரீராமனிடம் தஞ்சம் புக வந்தபோது, இவர் எதிரிகளிடம் இருந்து வந்தவன், இவனை நம்பக்கூடாது, இவனை நம் பக்கம் சேர விடவே கூடாது என்று சுக்ரீவன் உட்பட்ட அனைத்து வானரங்களும் தங்கள் கருத்தை வெளியிட்ட போது ஹனுமன் மாத்திரம் விபூஷணுக்காக ஸ்ரீராமனிடம் பரிந்துரைந்து ராமாயணத்தில் வருகிறது. 3வது பேரன் சாத்விகமானவன் என்று சரஸ்வதி அனுகிரகத்தை நிரூபணம் செய்யும் வகையில் அனுமான் எடுத்துக்கொண்ட முயற்சியாகவும் இது அமைகிறது. பக்தர்களே, திருப்பதி மலையில் ஒரு பக்கம் வாயுதேவர், இன்னொரு பக்கம் சுவாமி புஷ்கரணியாக இருக்கும் சரஸ்வதி, அதாவது பாரதி தேவி, பிராமணின் பத்னி. இப்படியாக பிராமணின் பாரதி தேவியையும் தன்னுள் கொண்ட திருப்பதி மகிமை மேலும் மேலும் கூடுகிறது. नंदनंदन ते नमो नमो सानंद हृदय ते नमो नमो नंदनंदन ते नमो नमो सानंद हृदय ते नमो नमो नंदनंदन ते नमो नमो
सुधाकरवदना माधवते नमो नमो नारायण परिपूर्ण सुधाकरवदना माधवते नमो नमो नारद सनक सनन्दननुत पद नलिनयुगलते नमो नमो नारद सनक सनन्दननुत पद नलिनयुगलते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सानन्द हृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सज्जन पोषण विमल चरितते नमो नमो समर विभीषण सज्जन पोषण विमल चरितते नमो नमो कमनीयांग विकार विरहित विनमदुद्धरते नमो नमो कमनीयांग विकार विरहित विनमदुद्धरते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सानन्द हृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो वरतरिगोण्ड निवास परात्पर नरमृगवरते नमो नमो वरतरिगोण्ड निवास परात्पर नरमृगवरते नमो नमो गुरुतर पन्नग गिरिनायक बहु नर पूजितते नमो नमो गुरुतर पन्नग गिरिनायक बहु नर पूजितते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सारी नी सा पनि मप सनि बमरि मरि स नन्दनन्दनते नमो नमो मरि म सरि नि पनि म परि म पनि सरि मरि सनि प मरि सनि सरि मरि नन्दनन्दनते नमो नमो पाप पाप मम पाप पाप रिनि पाप पाप सनि प म प सनि नि परि सनि प मरि सनि प म पनि नि सा नि सरि मरि माम पनि सरि सरि रि मरि रि प म नि प सनि स पनि सरि मरि सनि पनि सरि नि सरि रि सनि प म पनि सा नि प मरि स नन्दनन्दनते नमो नमो सानन्द हृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ இந்த நன்னாளிலே ஆணிவேர ஆஸ்தானத்தை முன்னிட்டு பகவான் இதோ நமக்கெல்லாம் புஷ்ப பல்லக்கிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் மலையப்ப சுவாமி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. எல்லா தீர்த்தங்களிலும் சிரேஷ்டமான
சுவாமி புஷ்கரணியின் சரஸ்வதியின் சன்னிதானம் விசேஷமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம் அல்லவா? அதற்கு சுவாமி புஷ்கரணி என்று ஏன் பெயர் வந்தது என்பதை இப்போது பார்ப்போம். பக்தர்களே, எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமினியாக, அதாவது நாயகியாக இருப்பதால் அது சுவாமி புஷ்கரணி. இன்னொரு காரணம், சுவாமித்துவத்தை பெற்று கொடுப்பதால் அது சுவாமி புஷ்கரணி ஆயிற்று. இழந்த பதவியை மீட்டு கொடுத்தது ஒரு கதையும் உள்ளது. சங்க என்ற ஒரு அரசன் இருந்தான். சங்கனை என்ற பெயரும் அவனுக்கு உண்டு. அவன் தன் பராக்கிரமத்தினால் எல்லா அரசர்களையும் வென்று ராஜ்யத்தை விஸ்தரித்து மிகுந்த செல்வாக்குடன் ஆட்சி செய்து வந்தான். ஒரு சமயம் அவனுடைய எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவனை எதிர்த்தார்கள். ஒன்று திரண்டு வந்த எதிரிகளின் படையை அவனால் சமாளிக்க முடியாமல் அவன் தோற்று போயினான். எதிரிகள் அவனுடைய ராஜ்யத்தை அபகரித்து அவனை ஓட ஓட விரட்டினார்கள். குரு மற்றும் பெரியவர்களின் அறிவுரைப்படி அவன் திருப்பதிக்கு வந்து பகவானை தரிசித்து ஆராதனை செய்தான். சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து பகவானை விசேஷமான ஸ்தோத்திரம் செய்தானாம். அவனுடைய பிரார்த்தனைக்கு மனமிறங்கிய ஸ்ரீனிவாசன் சுவாமி புஷ்கரணியிலே அவனுக்கு தரிசனம் கொடுத்து அனுகிரகித்தார். அதன் எதிரொலியாக வென்ற ராஜ்யத்தை பங்கிட்டு கொள்வதில் எதிரிக்குள் கலகம் வந்தது. என்னால் தான் வெற்றி கிடைத்தது, ராஜ்யம் எனக்கே சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். பகவான் சர்வ பிரேகன் அல்லவா, அவனுடைய படிதான் சகலமும் நடக்கிறது. ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட எதிரிகள் இவ்விதம் நாம் பரஸ்பரம் அழித்து கொண்டால் யாருமே மிஞ்ச மாட்டோம். இந்த ராஜ்யம் யாருக்குமே வேண்டாம், இதை சங்கனுக்கே கொடுத்து விடுவோம் என்று தீர்மானித்து அவனை தேடி சுவாமி புஷ்கரிணிக்கு வந்து அவனுக்கு ராஜ்யத்தை திருப்பிக் கொடுத்தார். பகவான் சத்ருக்னனின் புத்தியையே திசை மாற்றினாராம். வீரமிக்க சைன்யத்தால் சங்கன் பகைவர்களை வெல்ல முடியவில்லை. ஆனால் பக்தியுடன் பகவானை பிரார்த்தனை செய்த போது எழுந்த ராஜ்யம் அவனுக்கு எளிதாக கிடைத்தது. சுவாமி புஷ்கரி ஸ்நானம் அவனுக்கு சுவாமித்துவத்தை கொடுத்ததாம். சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்யும் போது என் விரோதிகளை அழித்து எனக்கு அதிகாரத்தை கொடு என்று அற்ப பலனை ஏன் கேட்க வேண்டும்? அது வேண்டாம். அதற்கு பதிலாக நம் மனதில் இருக்கும் கொடிய பகைவர்களான காம குரோதிகளை ஜெயிக்கும் ஆற்றலை கொடு என்று பிரார்த்திப்போம். இந்தியர்களின் மேல் சுவாமித்துவத்தை பெற்று சன்மார்க்கத்தில் போக அனுகிரகம் செய்யுமாறு ஸ்ரீனிவாசனை பிரார்த்திப்போம். சுவாமி புஷ்கரணியின் மகத்தான சக்தியை நிரூபிக்கும் கதைகளை அடுத்த காண்போம் என்றானாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட மிக விசேஷமான அந்த சுவாமி புஷ்கரணியும் கூட இதோ நாம் திரையின் வழியிலே தரிசித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? மிகவும் விசேஷமாக சிரேஷ்டமான அந்த சுவாமி புஷ்கரணியை நாமும் சேவிப்போம். நாமும் கூட அந்த சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து நமது பாப்பங்களை போக்குவோம். பக்தர்களே, இந்த நன்னாளிலே அந்த மலையப்பன் சுவாமி இதோ புஷ்ப பல்லக்கிலே ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் மலையப்ப சுவாமி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். நாமும் இரு கரம் கூப்பி அந்த பகவானை சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா கோவிந்தா. ஆதிசேஷனே சப்தகிரி வாசனே அனந்தனே கோவிந்தா கோவிந்தா என்று நாமும் அந்த புஷ்ப பல்லக்கிலே வீற்றிருக்கும் அந்த பகவானை சேவிப்போம். நந்தன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய மகன் தர்மகுப்தன். பெயருக்கு பொருத்தமாக அவன் தர்மசீலனாக இருந்தான். நந்தன் அவனுக்கு சஸ்திர பயிற்சியும் சாஸ்திர பயிற்சியும் அளித்து அவனுக்கு முடிச்சூட்டி அக்கால வழக்கப்படி எஞ்சிய காலத்தை கழிக்க வனத்திற்கு தவம் செய்து சென்று விட்டான்.
அந்த காலத்தில் இருந்த இந்த வழக்கம் தலைமுறை இடைவெளியினால் வரும் சிக்கல்களை தவிர்த்து இந்த காலத்தில் வனத்திற்கு தவம் செய்ய போக வேண்டும் என்பதில்லை. தன் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் வாழ்க்கையை சுயமாக எதிர்கொள்ளும் அளவுக்கு அவர்களை தயார் செய்துவிட்டு பிறகு அவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக குறுக்கிட்டு தொல்லை கொடுக்காமல் தன் மட்டில் பிரவச்சனங்களை கேட்டுக்கொண்டு தெய்வ சிந்தனையுடன் காலம் கழித்ததால் தலைமுறை இடைவெளியினால் ஏற்படும் பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லை என்று கூறினாராம். பக்தர்களே, நந்தனமிருந்து அரசாட்சியை மேற்கொண்ட தர்மகுப்தன் ஒரு தடவை காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். பகல் முழுவதும் வேட்டையாடினான். சாயங்காலத்தில் சந்தியாவந்தனத்தை முடித்தான். சூரியாஸ்தனம் ஆயிற்று. இருள் சூழ்ந்தது. இனி தலைநகருக்கு திரும்ப செல்ல முடியாது. இரவில் இந்த வன விலங்குகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து இரவை கழித்து ஒரு பெரிய மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்தானாம். அப்பொழுது சிங்கம் ஒன்று ஒரு கரடியை துரத்தி கொண்டு வந்தது. அந்த கரடி சிங்கத்திடமிருந்து தப்புவதற்காக தர்மகுப்தன் ஏறிய அதே மரத்தில் ஏறியது. சிங்கம் மரத்தின் அடியில் இருந்தது. கர்ஜனை செய்து கொண்டிருந்தது. மிருகங்களிடமிருந்து தப்பிக்க இந்த மரத்தில் ஏறினால் கரடி ஏறி வருகிறதே, கீழே சிங்கம் கர்ஜிக்கிறதே என்று தர்மகுப்தன் கவலைப்பட்டான். ஆனால் கரடி அவனை ஒன்றும் செய்யவில்லை. சிநேக பாவத்துடன் அவனிடம் பேசிற்று. நாம் கீழே இறங்கினால் சிங்கம் நம்மை கொன்றுவிடும். சிங்கம் மரம் ஏறாது என்பதென்னவோ வாஸ்துவம்தான். ஆனால் அது எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் உயரத்தில் தாவும் வல்லமை உடையது அல்லவா? இரவில் தூக்கத்தில் சிறிது கண்ணசைந்தாலும் நிலை தடுமாறி நாம் கீழே விழுந்து ஆபத்தில் மாட்டிக்கொள்வோம். அதனால் நான் ஒரு உபாயம் சொல்லுகிறேன். முதலில் நீ தூங்கு. நான் கண் விழித்து உனக்கு ஆபத்து எதுவும் வராதபடி பார்த்து கொள்கிறேன். நீ தூங்கி எழுந்ததும் நான் தூங்குகிறேன். என்னை நீ பாதுகாத்து கொண்டீரு என்று கரடி சொல்லியது. இதற்கு ஒப்புக்கொண்ட தர்மகுப்தன் மரத்தின் மேல் தூங்கினான். கரடி காவல் காத்து கொண்டிருந்தது. அப்பொழுது சிங்கம் கரடியை பார்த்து சொல்லியது, ஹேய் கரடி, நான் பசியோடு இருக்கிறேன். தூங்கும் அவனை கீழே தள்ளிவிடு. அவனை தின்றுவிட்டு நான் போயிடுவேன். நீ தப்பித்து விடுவாய். இல்லாவிட்டால் நாளை காலையில் உன்னை கொன்று தின்னுவிடுவேன் என்று பயமுற்றியதாம். அதற்கு கரடி தர்ம சாஸ்திரத்திற்கு தகுந்த பதிலை சொல்லிற்று. நான் காவலாக இருப்பேன் என்று இவனுக்கு உறுதி அளித்தேன். இவன் என்னை நம்பி உறங்கிக் கொண்டிருக்கிறான். இவனை கீழே தள்ளினால் நான் நம்பிக்கை துரோகம் செய்தவாறு ஆயிற்றே. அது மகா பாபம். இந்த பாவத்திற்கு எவ்வளவு தவம் செய்தாலும் எவ்வளவு யக்னம் செய்தாலும் பரிகாரம் இல்லை. பிரம்மஹத்தி முதலிய தோஷங்களுக்காவது நாராயணதே நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, நாரத சந்நுத நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, நாரத சந்நுத நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ. நமோ நமோ ஹரி நாராயண, நாராயண ஹரி நமோ நமோ, நமோ நமோ ஹரி நாராயண, நாராயண ஹரி நமோ நமோ.
మురహర భవహర ముకుంద మాధవ గరుడ గమన పంకజనాభా హరి నారాయణ నమో నమో నారాయణ హరి నమో నమో హరి నారాయణ నమో నమో నారాయణ హరి నమో నమో మురహర భవహర ముకుంద మాధవ గరుడ గమన పంకజనాభా పరమ పురుష భవబంధ విమోచనా పరమ పురుష భవబంధ విమోచన నరమృగ శరీర నమో 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 నరమృగ శరీర నమో 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 నరమృగ శరీర నమో నమో నారాయణ తే నమో నమో నారద సంనుత నమో నమో నారాయణ తే నమో నమో నారద సంనుత నమో నమో నారాయణ తే నమో 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 హరి నారాయణ నారాయణ హరి నమో 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 హరి నారాయణ నారాయణ హరి నమో నమో జలధిశయన రవిచంద్ర విలోచన జలరుత భవనుత చరణయుగా హరి నారాయణ నమో నమో నారాయణ హరి నమో నమో హరి నారాయణ నమో నమో నారాయణ హరి నమో నమో జలధిశయన రవిచంద్ర విలోచన జలరుహ భవనుత చరణయుగా బలిబంధన గోపవధూ వల్లభా బలిబంధన గోపవధూ వల్లభ నళినోధరతే నమో 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 నళినోధరతే నమో 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 నళినోధరతే నమో నమో నారాయణ తే నమో నమో నారద సంయుత నమో నమో నారాయణ తే నమో నమో నారద సంయుత నమో నమో నారాయణ తే నమో 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 హరి నారాయణ నారాయణ హరి నమో 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 హరి నారాయణ నారాయణ హరి నమో నమో ఆదిదేవ సకలాగమ పూజిత యాదవ కుల మోహన రూపా హరి నారాయణ నమో నమో నారాయణ హరి నమో నమో హరి నారాయణ నమో నమో నారాయణ హరి నమో నమో ఆదిదేవ సకలాగమ పూజిత యాదవ కుల మోహన రూపా వేదోధర
శ్రీ వెంకటనాయక వేదోద్ధర శ్రీ వెంకటనాయక నాద ప్రియతే నమో 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 నాద ప్రియతే నమో 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 నాద ప్రియతే నమో నమో నారాయణ తే నమో నమో నారద సంనుత నమో నమో నారాయణ తే నమో నమో నారద సంనుత నమో నమో నారాయణ తే నమో 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 హరి నారాయణ నారాయణ హరి నమో 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 హరి నారాయణ నారాయణ హరి నమో 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 హరి அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இந்த நன்னாளிலே ஆணிவேராஸ்தானத்தை முன்னிட்டு இதோ மலையப்ப சுவாமி புஷ்ப பல்லக்கிலே பவனி வந்து அந்த வாகன மண்டபத்திற்கு செல்ல உள்ளார். இதோ அர்ச்சகர் சுவாமி அந்த சிரேஷ்டமான விசேஷமான சுவாமி புஷ்கரிணியில் கற்பூர மங்கள நீராஜனத்தை அந்த புஷ்கரணிக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அடுத்ததாக அந்த பகவானுக்கு கூட அந்த கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிப்பார். பக்தர்களே, இந்த நன்னாளிலே அந்த பகவானை இதோ புஷ்ப பல்லக்கிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த மலையப்பன் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியாய் இதோ அந்த அப்படி அந்த மித்திரனுக்கு இழைந்த துரோகத்தால் வரும் பாவத்தை கோட்டி ஜென்மம் எடுத்தாலும் போக்கிக் கொள்ள முடியாது. அதனால் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன், உன் பேச்சை கேட்டு அவனை கீழே தள்ள மாட்டேன் என்று கரடி திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. சிங்கம் மௌனமாகிவிட்டது. தர்மகுப்தன் தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்ததும் கரடி தூங்கியது. காவல் புரிந்து கொண்டிருந்த தர்மகுப்தனை சிங்கம் இதே மாதிரியாக வற்புறுத்தியது. இதோ பார், தூங்கிக் கொண்டு இருக்கும் கரடியை கீழே தள்ளு, அது என் பசிக்கு இரையாகட்டும், உன்னை விட்டு விடுகிறேன், நீ உயிருடன் ஊர் போய் சேர், அப்படி செய்யாவிட்டால் நாளை காலை உன்னை தின்று விடுவேன் என்று பயமுறுத்தியது. தர்மகுப்தன் யோசித்தான், இந்த சிங்கம் நகர்வதாக இல்லை, நான் தப்பிக்க பிழைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. கரடியோ அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறது, அதை கீழே தள்ளிவிட்டால் நான் பிழைத்து விடுவேன், வரும் வாய்ப்பை ஏன் இழக்க வேண்டும் என்று சிந்தித்து கரடியை கீழே தள்ளியும் விட்டான். ஆனால் அந்த கரடி திடீரென்று சுதாரித்து கொண்டு வேறு ஒரு கிளியை பிடித்து கொண்டு கீழே விழாமல் தப்பித்து விட்டது. மோசம் செய்த தர்மகுப்தனுக்கு சாபம் கொடுத்தது. ஹேய் மூடனே, தர்மகுப்தன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு தர்மத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டாய். இரவு பூரவும் கண்விழித்து காவல் புரிந்து உன்னை காப்பாற்றினேனே, அதற்கு கைமாறு செய்யும் விதம் இதுதானா? நன்றி மறந்த மகா பாவத்தை நீ செய்துவிட்டாய், அதனால் உனக்கு பைத்தியம் பிடிக்கட்டும் என்று சாபம் கொடுத்தது. கரடியினால் சாபம் கொடுக்க முடியுமா என்றால் அது கரடியே இல்லை, அது தியான காஷ்டான் என்ற ரிஷி, தியானத்தினால் சித்தி படைத்த தவசிரேஷ்டர், நினைந்த மாத்திரம் இஷ்டப்பட்ட ரூபத்தை எடுக்கும் திறன் பெற்றவர். கரடி ரூபம் எடுத்து வனத்தில் திரிந்து கொண்டிருக்கும் போது சிங்கம் துரத்தியதால் இந்த மரத்தில் ஏறியவர். தர்மகுப்தனுக்கு சாபம் கொடுத்துவிட்டு ரிஷி தன் நிஜ ரூபத்தை தாங்கி கீழே இறங்கி வந்தனர். சிங்கத்தை பார்த்து, நீ சிங்கம் அல்ல, பத்ர என்ற ஒரு யக்ஷன் என்று சொன்னாராம். சிங்கத்திற்கு அப்பொழுது பூர்வ ஜென்ம ஞானம் வந்தது. அந்த சிங்கம் சொல்லியது, அது நிஜம்தான், நான் ஒரு யக்ஷன், பக்தர் என்பது என், பத்ர என்பது என் பெயர். குபேரனின் சேவகனாக நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அந்த சமயம் நான் கௌதமரின் ஆசிரமத்தின் அருகில் திரிந்து கொண்டிருந்தேன். அது
கௌதமரின் ஆசிரமம் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னாராம். பக்தர்களே, இதோ வாகன மண்டபத்திற்கு அந்த மலையப்பன் சுவாமி வந்த பிறகு இதோ கும்ப ஹாரதியை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. மங்களம் 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 கிருஷ்ணா கிருஷ்ணா மங்களம் 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 மங்களம். లాలిత కృపాలవాల వినత సూరిజాల కనక రుచిర చేలా. లాలిత కృపాలవాల వినత సూరిజాల కనక రుచిర చేలా. శ్రీలోల మోహనలీలా సత్వ విశాల నీలవర్ణ బాలగోపాల. శ్రీలోల మోహనలీలా సత్వ విశాల నీలవర్ణ బాలగోపాల. కృష్ణ కృష్ణ మంగళం. మందరోద్ధార సనందనాది యోగి బృంద సన్నుత గోవింద. మందరోద్ధార సనందనాది యోగి బృంద సన్నుత గోవింద. సంక్రందనార్చిత నందతనయా ముచుకుంద వరద శ్రీ ముకుంద సానంద. సంక్రందనార్చిత నందతనయా ముచుకుంద వరద శ్రీ ముకుంద సానంద. కృష్ణ కృష్ణ మంగళం. గిరివాస కుండలకర్ణ వేదండ శుండ దోర్దండ. కుండలిగిరివాస కుండలకర్ణ వేదండ శుండ దోర్దండ. బ్రహ్మాండ రూప తరిగొండవాస ధనుజ భండన తిమిర ప్రచండ మార్తాండ. బ్రహ్మాండ రూప తరిగొండవాస ధనుజ భండన తిమిర ప్రచండ మార్తాండ. కృష్ణ కృష్ణ మంగళం 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 మంగళం. కృష్ణ మంగళం కృష్ణ మంగళం కృష్ణ మంగళం కృష్ణ